பாலமுருகனைக்கு இன்னும் ஒரு விருது வந்து இப்படி ஒரு விழாவை இங்க போய் என்ன பட்டம் வாங்கினாலும் ஒட்டுமொத்த தமிழர்களுடைய அடையாளமாக பாலமுருகனைக்கு இன்னும் ஒரு விருது வந்து கிடைத்திருக்கிறது. இசை ஞான கேசரி அப்படி என்று ஒரு விருது. உலகமெல்லாம் பறந்து இசை பரப்பை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தமிழன். இந்த தமிழருடைய பெருமை உலகமே அறியக்கூடிய வகையில் அண்மையில் அமெரிக்காவுக்கு கூப்பிட்டு அவருக்கு ஒரு கௌரவம் ஒன்றை கொடுத்திருந்தார். அது ஒரு காணொலியை நான் பதிவு செய்தேன். அதனுடைய தொடர்ச்சியாக வந்து இங்கே போய் என்ன பட்டம் வாங்கினாலும் ஊரில் ஒரு பட்டம் வாங்க இருக்கக்கூடிய கௌரவம் அல்லது அதில் இருக்கக்கூடிய சிறப்பு என்றது தனித்துவமானது. தொண்டைமானாறு செல்வச்சன்னதி ஆலயம், அந்த ஆலயத்தோடு இருக்கக்கூடிய மோகன் மடம், எல்லாருக்குமே தெரியும் சந்நிதியான் ஆச்சிரமம் அப்படின்றது அதனுடைய பேர். அந்த மோகன் மடம் சந்நிதியான் ஆச்சிரமம் வந்து இன்னும் ஒரு பிரம்மாண்டமான கௌரவிப்பு ஒன்றை பாலமுருகன் அன்னைக்கு செய்திருக்குது. ஒட்டுமொத்த தமிழர்களுடைய அடையாளமாக உலகம் எல்லாம் தன்னுடைய இசைப்பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அவருக்கு இன்னும் ஒரு அங்கீகாரம் ஈழ மண்ணில் கிடைத்திருக்கின்றதான் மிக முக்கியமான விஷயம். அது சார்ந்திருக்கக்கூடிய விடயங்கள் பிரம்மாண்டமான நிகழ்வாக இந்த நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. கண்கலங்கி பாலமுருகன் நிறைய விஷயங்களை இந்த இடத்துல சொல்லியிருந்தார். இந்த காணொலியில் இங்கே என்ன நடக்குது அப்படின்றதான் பார்க்க போறீங்க. கன பேர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் காணொலி பார்த்துட்டு வரீங்க. மறக்காம யூடியூப்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்க. ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ செய்துட்டு பாருங்க. இந்த இடம் எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு இடம் தான். பயணப்படுகிற இந்த பாதை செல்வச்சன்னதி முருகன் ஆலயத்துக்கு போகிற அந்த வழித்தடங்கள். இதான் தொண்டைமானாறு. இந்த கரை தான் ஆற்றங்கரை வேலவனுக்குரிய பேரை கொடுத்தது. பல்வேறுபட்ட அற்புத சிறப்புமிக்கக்கூடிய இந்த கோயிலுக்கு இன்றைக்கு நாங்கள் ஏன் வாரம் என்று சொன்னால், நாதஸ்வர மேதை பாலமுருகனுக்கு இசைஞான கேசரி என்ற விருது வந்து இந்த நாளில் வழங்கி வைக்கப்பட இருக்கிறது. நாதஸ்வர மேதை உலகமெல்லாம் பறந்து தன்னுடைய இசை பரப்பி கொண்டிருக்கக்கூடிய அவருக்கு வந்து இசைஞான கேசரி என்ற விருதை வந்து சந்நிதியான் ஆச்சிரமம் வழங்கப் போகிறது. அதையொட்டி தான் இந்த நிகழ்வு இடம்பெறுகிறது. சந்நிதியான் ஆச்சிரமத்தில் வந்து வைகாசி பெருவிழா என்று சொல்லி ஒரு நிகழ்வு ஒன்றை ஏற்பாடு செய்து அந்த நிகழ்வில் வச்சு தான் இந்த கௌரவம் வழங்கப்படுகிறது. சந்நிதியானுடைய முன்பக்கத்தை நீங்கள் பார்க்குறீங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. மிக ரம்மியமான மனதுக்கு அமைதி தருகிற ஒரு இடம்ண்டா இந்த இடம்தான். ஏராளமானவர்கள் வந்து வழிபட்டு செல்கிற இந்த மணி ஓசை கேட்கிற அந்த ரீங்காரமே வந்து தனி அழகையும் அலாதியையும் பக்தி மயத்தையும் வந்து எல்லா இடத்தையுமே கொடுக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் சந்நிதியான் ஆச்சிரமத்தினுடைய சைவகலை பண்பாட்டு பேரவையினுடைய ஏற்பாட்டில் தான் இந்த நிகழ்வு இடம்பெறுகிறது. ஆச்சிரமத்தினுடைய முதல்வர் சாதனை தமிழனாக விருது பெற்ற கலாநிதி மோகனதாஸ் சுவாமிகளுடைய தலைமையில் தான் ஆச்சிரமத்தில் இந்த நிகழ்வு இடம்பெறுகிறது. அதில் வந்து இந்த கௌரவம் பாலமுருகனே கிடைக்குது. இதுக்கு முதல் வந்து என்ன விஷயம்னு சொன்னால், சந்நிதி முருகன் ஆலயத்தில் வந்து விசேட வழிபாடுகள் எல்லாமே இடம்பெற்றது. இங்கே இருந்து ஆச்சிரமம் வரையும் மங்கள வாத்தியம் எல்லாம் முழங்கக்கூடிய வகையில் வந்து பாலமுருகனை அழைச்சி வரப்பட்டார். அங்கே தான் இந்த கௌரவிப்பு நிகழ்வு எல்லாம் இடம்பெறுறது. ஏராளமான அறநெறி பிள்ளைகள் ஏனைய எல்லாருமே சேர்ந்து தான் இவரை அழைச்சி போகிற அந்த நிகழ்வு இங்கே இடம்பெற்றது. சிறப்பான பூசை வழிபாடு இந்த நிகழ்வையொட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அது மாத்திரமல்ல, வளமையான இந்த விடயங்களை விட மேலதிகமாக அண்மையில் வந்து கதிர்காமத்துக்கு போகிற மாதிரி இந்த வேல் எல்லாமே பாலமுருகன் அண்ணாவுடைய கையில் கொடுக்கப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டு ஒரு வித்தியாசமான நிகழ்வாக ஏற்பாடு செய்யப்பட்டது. உண்மையில் பாலமுருகன் ஒரு முருக பக்தர்னு சொல்லி நிறைய இடங்களில் சொல்லிக்கிறார். முருகனுடைய பாடல்கள் நிறைய நாதஸ்வரத்தில் வாசிக்கிறதை தாண்டி தன்னுடைய குரல் இசையால் கூட அவர் இந்த வழியில் தந்திருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவருடைய கையில் இந்த முருகனுடைய வேல் ஒன்று கொடுக்கப்படுறதுன்றதும் இன்னும் ஒரு பக்திபூர்வமான தருணமாக இருந்தது. ஒரே ஒரு விஷயம் தான் இந்த பாலமுருகனை பிடிச்சது. இவ்வளவுதான் உயரங்களை தொட்டாலும் வந்து அவர் எப்பயுமே பழகிறதுக்கு மிக எளிதாகவும் எல்லா விதமான குறிப்பாக ஒரு அடைவு மட்டத்தை எல்லாருமே அடைஞ்சதுக்கு பிறகு அவர்களுக்கு ஒரு செருக்கோ கர்வமோ ஏதோ ஒன்று இருக்கும். கலைஞர்களுக்கு பொதுவான விஷயம். ஆனால் பாலமுருகனிட்ட இப்படியான ஒரு விடயத்தை பார்க்க முடியாது. பணிவாக எப்போவுமே சின்ன பிள்ளைத்தனமாக அந்த இருக்கக்கூடிய அந்த பாங்கு தான் நிறைய பேரை அவருடைய ரசிகர்களாக மாற்றி வைத்திருக்கிறது. இந்த விருது தான் இன்றைய நாளில் பாலமுருகனை கொடுத்து கௌரவிக்கப்படுகிறது. ஒட்டுமொத்த இந்த இசை உலகத்தை அல்லது நாதஸ்வர கலையை அல்லது இந்த தமிழ் இசையினுடைய இன்னும் ஒரு வடிவத்தை இவ்வளவு தூரம் பரப்புகிற அவருக்கு இந்த விருதுகள் இன்னுமே வலி சேர்க்குது என்பதுதான் மிக முக்கியமான விடயம்.
இஞ்ச பாலமுருகன் தொடர்பில் ஒரு ஆவண காணொளி ஒன்றும் வெளியிட்டு வைக்கப்பட்டிருந்தது. வேலோட வருகிற அந்த கம்பீரம் என்றதும் இசை கடந்து உலகமெல்லாம் இந்த மொழியின் பெருமைகளை பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான ஆளுமையாக பாலமுருகனை தான் குறிப்பிடலாம். இஞ்ச இவருக்கான வாழ்த்துறைகளை பல்வேறுபட்டவர்கள் வழங்கியிருந்தார்கள். பலர் பொன்னாட போத்தி மாலை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக சொல்லக்கூடிய விஷயம் தான் வவுனியா செட்டிக்குளம், அதே மாதிரி தான் பூவரசங்குளம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அருணரி பாடசாலையினுடைய மாணவர்கள் கலை நிகழ்வு எல்லாத்தையுமே வழங்கியிருந்துச்சுன்னா, குறிப்பாக இந்த சன்னிதியான ஆச்சிரமம் அந்த பகுதி எல்லாவற்றிலுமே பல்வேறுபட்ட சமய சமூக பணிகள் ஆற்றி கொண்டிருக்குது. அது மாத்திரமல்ல, நிகழ்வில் சன்னிதியான ஆச்சிரமத்தின் தொண்டர்கள், நிர்வாகிகள், இந்த ஆச்சிரமத்தினுடைய சைவகலை பண்பாட்டு பேரவையினுடைய உறுப்பினர்கள், நலன் விரும்பிகள், அதை விட பாலமுருகன் ரசிகர்கள் என்று சொல்லி மிக ஏராளமானவர்கள் இந்த கௌரவிப்பு நிகழ்வில் கலந்து கொண்டு வாழ்த்துக்களையும் இந்த கௌரவத்தையும் அவருக்காக வழங்கி இருந்துச்சுன்னா, யாழ்ப்பாணம் வடமராட்சி கொள்கை மாநாடு செயல்படுகின்றதையால் ஆச்சிரமும் வழங்க ஞான பண்டித இசை ஞான கேசரி விருது திரு பாலமுருகன் அவர்கள். சன்னிதியான் ஆச்சிரமம் ஈழமண்ணில் தமிழுக்கும் சைவத்திற்கும் பல தசாப்தங்களாக பல்வேறுபட்ட கோணங்களில் பல்வகை உதவிகளை மேற்கொண்டு வருகின்ற இந்த தருணத்தில் சமூகத்திற்காக தங்களை அர்ப்பணித்து பணியாற்றுகின்ற உணர்வாளர்களை இனங்கண்டு அவர்களது பணிகளை மதிப்பளிக்கும் முகமாக புதிய பரிமாணமாக உயரிய விருதுகளை வழங்கி அவர்களை அடையாளப்படுத்துகின்ற ஓர் கைங்கரியமான செயற்பாட்டை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வகையில் இதன் முதல் படிநிலையாக 1993 ஆண்டு இவ்வுயரிய விருதுகளை வழங்க ஆரம்பித்தார். 1993 ஆண்டு திருகா முத்துவேலு ஆசிரியர் ஞான பண்டித இயலரசு விருது, திரு கதிர் கனிகாசலம் ஐயா ஞான பண்டித ஆய்வரசு விருது, திரு சி குமாரசாமி ஞான பண்டித இசையரசு விருது 1993 ஆண்டு இந்த மூவருக்கும் வழங்கப்பட்ட விருதுகளுடன் சன்னிதியான் ஆச்சிரம சைவக்கரை பண்பாட்டு பேரவையினரை விருது வழங்கும் பணிகள் ஆரம்பமாகும். 1994 ஆண்டு பேராசிரியர் சண்முகதாஸ் ஞான பண்டித தமிழ் பரிசு விருது, 1996 ஆண்டு செல்வி தங்கம்மா அப்பாக்குட்டியவர் ஞான பண்டித கலாபின்றி விருது, 1999 ஆண்டு வைத்திய கலாநிதி சி கதிரவேல் பிள்ளை அவர்கள் ஞான பண்டிதர் சிவவாசுவதி விருது, 2001 ஆண்டு அருட்கவி சி இனாசி தம்பி அவர்கள் ஞான பண்டிதர் அமுத சுரவி விருது, 2002 ஆண்டு ஆங்கில ஆசிரியர் பஞ்சாட்சரம் அவர்கள் ஞான பண்டிதர் விமல்தாசன் விருது, 2004 ஆண்டு திருவை வேல்குயிலம் ஞான பண்டிதர் சிவவாஜோதி விருது, 2006 ஆண்டு திரு குமாரசாமி கங்கை வெள்ளி ஞான பண்டிதர் ஆன்மீக விருது, 2017 ஆண்டு
திரு க. சோமசேகரன் அல்லது மகாராணி அவர்கள் ஞான பண்டித ஆன்மீக ரட்சகர் விருது. 2018ஆம் ஆண்டு திரு ஆறுமுகம் சிவநாதன் ஞான பண்டிதர் ஆன்மீக தீர்த்தகர் விருது ஆகிய சான்றோர்கள் மதிப்பளிக்கப்பட்டனர். நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலைகளால் இக்கைங்கரியமான செயற்பாடு பல வருடங்களாக தடைப்பட்டிருந்தன. எனினும் தற்போது மீண்டும் இச்செயற்பாடு ஆரம்பிக்கப்பட்டது. அந்த வகையில் தமிழுக்கும் சைவத்திற்கும் தன்னை அர்ப்பணித்து உலகுக்கும் அடையாளப்படுத்தியவர்களில் ஒருவராகவும் சிவபூமி என போற்றப்படும் யாழ்ப்பாணம் ஈழ நல்லூரில் அவதரித்தவருமான நாதஸ்வர வித்துவான் என எல்லோராலும் அறியப்பட்டவருமான திரு சு. பாலமுருகன் அவர்களே ஞான பண்டித இசை ஞான கேசரி விருது உயரிய விருதினை 2021ஆம் ஆண்டு இந்த வைகாசி பெருவிழாவில் வழங்குவதையிட்டு சன்னதியால் ஆச்சிரம சைவக்கலை பண்பாட்டு பேரவையினராகிய நாம் பெருமையும் பேருவகையும் அடைகின்றோம். உலகினால் மங்கள வாக்கியம் என சொல்லப்படும் சிறப்பை நாதஸ்வரம் பெற்றார். நாதகான வள்ளல்களாக சிறப்பு பெறும் கலைஞர்கள் காலத்துக்கு காலம் மண்ணிலும் பாரத தேசத்தின் தென்னாட்டிலும் உதயமாக வருகிறார். அத்தகைய இன்றைய சூழலில் கூர்மையாக நோக்கப்படும் பெரும் கலைஞனாக PSP என்ற அச்சரங்களால் போற்றப்படும் பாலமுருகன் அவர்கள் திகழ்கின்றார். யாழ்ப்பாணம் நல்லூரில் சுப்புசாமி பஞ்சரத்னம் தம்பதியினரில் 5 பிள்ளைகளுள் மூத்தவராக பாலமுருகன் 10 மார்ச் 1980களில் பிறந்தார். தங்கை ஜானகி மற்றும் தேவதி தம்பியர்கள் செந்தில்நாதன் மற்றும் சங்கர். செந்தில்நாதன் பாலமுருகனுக்கு தவில் இசை வழங்கும் தீட்டுவான் செந்தில் பாலமுருகன் வழியில் நாதஸ்வரம் வாசிக்கின்றார். பாலமுருகனின் துணைவி தாய்க்கு நாதஸ்வர இலக்கியர்களான மூர்த்தி பஞ்சமூர்த்தி ஆகியோருள் அமரர் கானமூர்த்தியின் மகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாலமுருகனின் பள்ளி கல்வி நல்லூர் மங்கேற்கரசி வித்யாலயத்தில் அமைந்தது. 1000 சிறு வயது முதல் அவரது மூச்சு காற்று நாதஸ்வரமாகவே அமைந்திருக்கிறது. தனது 6வது வயதில் நாதஸ்வரத்தை கையில் எடுத்த பாலமுருகன் தந்தையாருடன் சேர்ந்து 8 வயதில் முதல் கச்சேரியை மேற்கொண்டார். நாதஸ்வர கலையில் தந்தை சுப்புசாமி முதல் குரு. அவர் ஒரு பல்துறை கலைஞர். தமிழ் நாதஸ்வரம் வாய்ப்பாட்டு பொன்னக்கோல் என பல நுட்பங்களை அறிந்தவர். அவர்கள் கற்றதோடு அல்லாமல் இலங்கையில் மூத்த நாதஸ்வர வித்துவான்களிடமும் இக்கலையின் நுட்பங்களை PSP கற்றுக்கொண்டார். நாதஸ்வர இசையின் நுணுக்கங்களை புகழ்பெற்ற நாதஸ்வர மேதை கலாசூரி என் கே. பத்மநாதனிடம் 4 வருட குருகுலவாசம் செய்து கற்றார். பாலமுருகன் வாய்ப்பாட்டிலும் வல்லவர். இதற்கும் அவரது தந்தையை குரு. இசை ஞானத்தை இவரது 24 வயது வரை, அதாவது தான் இறக்கும் வரை தந்தை வழங்கினார். முற்கால நாதஸ்வர வித்துவான்கள் சிலர் நாதஸ்வரம் வாசிப்பதுடன் வாய்ப்பாட்டிலும் வல்லவர்களாக திகழ்ந்தனர். அந்த வரிசையில் சாஸ்திரிய சங்கீதத்தை தனது குரலிசையால் ஆழ்ந்துடன் மிக்கவராக PSP விளங்குகிறார். இலங்கையின் புகழ்பெற்ற நாதஸ்வர வித்வான் B.K. கானமூர்த்தி அவர்களுடன் 4 வருடங்கள் உடன் வாசிக்கும் காலத்திலும் PSP கற்றுக்கொண்டார். இக்காலத்தில் இலங்கையில் தேர்ச்சி பெற்ற மூத்த கலைஞர்கள் பலருடன் வாசித்து அவர்களது நுணுக்கங்களையும் PSP உள்வாங்கிக் கொண்டார். இளம்பில் நாதஸ்வர இலக்கியங்களுக்கு விருந்தளிக்க தமிழகத்தில் இருந்து கலைஞர்கள் வந்த காலம் கொண்டிருந்தது. அந்த வரலாற்றை புரட்டி தென்னாட்டில் வாழும் நாதஸ்வர இலக்கியங்களுக்கு விருந்தளிக்க யாழ்ப்பாண கலைஞர் பாலமுருகன் அடிக்கடி இந்தியாவுக்கு கலை பயணங்களை மேற்கொள்கிறார். குறிப்பாக கேரளத்தில் அவருக்கென இரசிகர் பட்டாளமே இருக்கிறது. சாஸ்திரிய சங்கீத நுணுக்கங்களை அறிந்த பெரும் சபையில் பாலமுருகனின் வாசிப்புக்கு மயங்காதவர்கள் கிடையாது. அவரின் வாசிப்பிற்கு கட்டுப்பட்டு
தலை ஆட்டுவதும் தபாஸ் கொட்டுவதும் நம் மண்ணிற்கு பெருமை தரும் செய்தி அல்லவா? கேரளாவில் உள்ள பிரபல ஆலயங்களில் இவரது கச்சேரி என்றால் நாதஸ்வர ரசிகர்கள் பெரும் எண்ணிக்கையில் கூடுகின்றனர். இதைவிட தமிழகம், ஆந்திரம், கர்நாடகம், மகாராஷ்டிரம் என மாநிலங்கள் பலவற்றிலும் பிஎஸ்பிக்கென ரசிகர்கள் நிறைய பேர் உள்ளனர். நம் மண்ணை சேர்ந்த புலம்பெயர் உறவுகள் தாங்கள் வாழும் இடங்கள் போல பாலமுருகனை அழைத்து இசை விருது பெற்று சுவைத்து, அத்துடன் அமெரிக்க அரசின் உயர் அங்கீகார விருதுகள் பாலமுருகனின் விருது பட்டியலில் இணைத்துக் கொண்டன என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் காஞ்சி காமகோடி சங்கர மடத்தின் ஆஸ்தான வித்வானாக தர்மபுர ஆதீனத்தால் நாதஸ்வர கலாநிதி பட்டம் வழங்க பெற்றவராகவும் விளங்குகிறார். வைகாசி திருவிழா நிகழ்வு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வகையில் ஆரம்ப காலத்தில் ஆட்சி அமைச்சர் பல விதமான நிகழ்வுகளை நாங்கள் நடத்தி கொண்டிருந்த போது வகையான அதாவது தகுதி உடையவர்களை வேலையாற்றுவதில் தகுதி உடையவர்களை இணைந்து வருடம் ஒரு முறை அவர்களை நாங்கள் இங்கே அழைத்து இந்த விருது வழங்கும் செயற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அன்றைய காலத்தில் இருந்த எமது நிர்வாக சபை உறுப்பினர்களோடு பேரவைகளோடு கலந்து ஆலோசித்து அதன்படி அந்த நிகழ்வை நாங்கள் செம்மையாக செய்து கொண்டிருக்கிறோம். இப்போது இந்த ஆவணப்படத்தில் காட்டப்பட்ட 12 அந்த நிகழ்வுகள் வழங்கப்பட்டது. இடையில் இந்த கொரோனா வந்த அந்த நிகழ்வு அதோடு எங்களுக்கு தலைமையாளர்களின் பட்டியலும் சரியான முறையில் இல்லாத காரணத்தால் நாங்கள் அதனை இடைநிறுத்தி மற்ற காரியங்களை நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். மற்ற பணிகளை நாங்கள் முழுமையாக ஈடுபட்டுக் கொண்டிருந்தோம். அந்த வகையில் இம்முறை பாலமுருகன் அவர்களை வரவேற்றிருக்கின்றோம். அவருக்கு வரவேற்றிருக்கின்றோம். அதற்கு காரணம் அவர் அமெரிக்க பயணத்தில் அவருக்கு வழங்கப்பட்ட விருதுகள். இதை நான் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் இந்த நேரம் கவலைக்கு நாங்கள் மலையாளத்துக்கு பணியாற்ற போயிருந்தேன். அதோடைய ஒரு வாகனச்சாலையாக தயாராக அன்னை அதாவது கொண்டாடுகள் சென்ற அன்னை தான் நமக்கு பாடசாலையாக வந்தார். வந்து கொண்டிருந்த போது இந்த கதை வந்தது. இப்படி வாழ்வுகள் இப்படிலாம் செய்திருக்கிறார்களா? நாங்கள் வந்து அப்படி நாங்கள் ஒரு எங்களை வயது ஒரு கவலைப்போம். அவரை இந்த கவலைப்பதற்கு ஒரு கல்வியானத்தானே கவலைப்போம் என்று சொல்லி எண்ணிக்கொண்டு அங்கேயே வந்த வாரத்திலேயே இருந்து தயாரிப்பு சிவலிங்கம் இவர்களுக்கு நான் பெருவேசி தொடர்பு இந்த மாதிரி பாரம்பரியத்துக்கு வந்து ஏதாவது செய்ய வேண்டும். எனக்கும் தம்பி எனக்கும் பாரம்பரியத்துக்கும் ஒரு விதமான தொடர்பு இல்லை. இதைத்தான் நான் நேரலாம் அப்படிதான் இதைத்தான் நான் நேரலாம் எந்த தொடர்பும் இல்லை. பாரம்பரியத்துக்கு நாங்கள் செய்யலாம். அதுக்கு நீங்கள் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டிருந்தேன். எல்லாம் அவர்களெல்லாம் இவர்களுக்கு உடன்பாடு இருக்கின்றார்கள். அப்போ உடனே எல்லாம் நாம் திருமணம் கலைக்கப்பட்டு நம்பர் அதே போன்று தயாரம் நான் கலைப்பட்டு உங்களோட சொல்வது என்று சொல்லி கலைப்பு ஒழுங்கு பண்ணி ஆகிட்டது. என்னன்னு செய்வோம்னு நான் என்னோட கலைத்தேன். நாங்களும் ஒரு பேர் சொன்னேன், இந்த பேருக்கும் வர முடியுமா, நாங்கள் இங்கே வந்து செய்ய போகணும். அப்போது அது சொன்னேன், தனக்கு அந்த பேர்களுக்கு நேரம் இல்லையா, வருகிற வாரம் தனக்கு நேரம் இருக்கும், அன்றைக்கு செய்வோம். அப்போ சரி நாங்கள் வந்து 3-4 நாள் இருக்கு, அதுக்கு என்ன செய்வோம்னு சொல்லி ஏற்பாடு செய்தால் அந்த இரவு 10 மணி போல இவர் சொல்ற ஐயா யாழ்ப்பாணம் அனுபவிக்க வரக்கூட நேரம் பாதையில் நடுவாடியில் சுற்றி கொண்டிருக்கேன். அப்படிதானே நடுவாடியில் நிற்கிறேன். அங்காலயம் போக முடியல, இங்காலயம் போக முடியல, நடுவிலே நிற்கிறேன். நல்ல மழை அந்த சரி நான் சரி பார்ப்போம் சொன்னால் இல்லை, அப்படின்னாலும் இல்லை. சரி நாங்கள் அப்படியே விட்டுருக்கோம். எனக்கு அவரோட கலை நடந்தது முடியாது.
திரும்பி நான் கலைக்கிறேன். ஏன்னா இந்த நிகழ்வு நடந்து அதை நான் இணைஞ்சப்படுத்தி போட்டேனே என்ற ஒரு மனச்செஞ்சலை நினைக்கிறேன். அதன் காரணமாக நான் ஆரம்பத்தோடு நான் கலைக்கிறேன் விட்டுவிட்டேன். என்ன மனதுக்கு ஒரு பெரிய வேதனையாக இருந்தது. வேம்பு நான் காட்சி இங்கே காட்ட வருகிறது. உடனே கூப்பிட்டுனேன் இவருடைய என்ன செய்ய இருந்தது. டான்ஸ் காட்சி பாராட்டுறாங்க. இதை நாங்கள் பேசுகிற மாற்றிட்டாலும் நீங்கள் ஒன்று அங்கே ஒன்றே போட்டுட்டு வாருங்க. அதன்படி நம்ம தேர்ந்தெடுத்தாங்க. அங்கே சென்று அதை செய்து வந்தார்கள். பின்பு இந்த நையாதி திருவிழா அது என் மனதில் கொடுத்தார்கள். ஒருவருக்கு நான் சொல்லுவேன். நையாதி திருவிழா என்று இவரை இங்கே கூப்பிட்டு நாங்கள் அந்த விருதுகளை வழங்கி கௌரவிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் என் மனதில் வாங்கி அதன் அடிப்படையில் தான் உடனே அவரோட தொடர்பு கொண்டு என்ன மாதிரி ஜெயிக்கிறது. அப்போ நான் கிடைக்கிற அவருடைய காலம் எனக்கு நேரம் இருக்கணும்னு சரின்னு சொல்லி நாங்கள் ஜெயிக்கிறது. இந்த 2-3 நாளையோட தான் இந்த நிகழ்வுகளோட ஒப்பிடப்பட்டது. அந்த வகையில் நம்மோடு இணைந்து இந்த பேரவைகளும் இவர்களும் ஒப்பிட்டு இந்த நிகழ்வு நடத்தினார்கள். நேற்று தான் நாங்கள் ஆவணப்படுத்திய கூட பார்த்து பேசினாங்க. பேசினாங்க அதே டான்சிங் கொண்டு சாதகமாக விட்டது. அதையெல்லாம் போராடி தெரிவிக்கணும். ஐயா வீரர்கள் நாங்கள் கருவறை சிக்கலாக சொல்லி அவதியாக நேற்று பின்னர் தான் இந்த பேரில் ஆதாரப்பட்டவர்கள் தந்தார்கள். இந்த நம்பிக்கையாளர் வரவழைத்து அதை வாழ்ந்ததற்கு தன்னம்பிக்கையாக ஒரு பூரணமான அருள் வந்திருக்கிறார். அதே போன்று அவரும் தான் தன்னைக்கு ஒரு காலம் குடிக்க வந்து நான் கட்டாயம் பங்கு பெற்ற ஒரு ஆவலும் அதில் இருந்தது. அவர் கருத்து வந்து எனக்கு அது தெரிந்தது. கருத்து அந்த ரீதியில் அதை நாங்கள் இங்கே அழைத்து இந்த விருது வழங்குவது பெரும் ஆர்வம் பாபு.
எனக்கு நடந்த நிகழ்வை பார்த்து என்ன பேசுவது எனக்கு புரியவில்லை, தெரியவில்லை. கிட்டத்தட்ட ஒரு 90ஆம் ஆண்டு அளவில் என்னை இங்கே வந்து எல்லோரும் கொண்டு சென்றார்கள். இந்த இடத்தில் இல்லையென்றால் என்னுடைய தந்தையார் அதை பார்த்திருந்தால் மிக சந்தோஷப்பட்டிருக்கிறார். அவர் சந்தோஷப்படுவதை எனக்கு சொல்ல மாட்டார். இருந்தாலும் அவருடைய கனவில் அவர் சந்தோஷப்படுவார்கள். நான் ஒரு மனநிலையோடு நான் இருந்திருக்கிறேன். ஏனென்றால் உங்களுக்கு அந்த காலத்தில் தெரியும் இப்படியெல்லாம் இந்த கலையை கற்றுக்கொள்ள முடியும். எல்லாம் எந்த வசதி படிப்பும் இல்லாத ஒரு காலங்கள். அந்த காலத்தில் இருந்த ஒரு நிகழ்வை எனக்கு நினைவுபடுத்தி சொல்லிய செல்வ மாஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். என்னுடைய அண்ணன் சிவலிங்கம் அவர்கள் நாங்கள் ஒரு அன்பாகவும் பண்பாகவும் ஒரு அவ்வளவு ஒரு சில விஷயங்களை நாங்கள் பரிமாறிக் கொள்வோம். அதே போன்று என்னுடைய இந்த விழாவுக்கு அத்தனை பேர் உழைத்திருக்கிறார்கள். இங்கே வந்து பார்த்த பொழுதுதான் எனக்கு தெரிகிறது. அவ்வளவு பேர் வந்து இந்த விழாவுக்காக இங்கே பாடப்பட்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில் நான் மோகன்சாமி அவர்களுக்கு முதலில் நான் மன்னிப்பை கேட்டுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்படி ஒரு விழாவை அந்த நேரத்தில் அவர் உருவாக்கி அந்த ஆயத்தப்படுத்தி அந்த நிகழ்வு நடக்க முடியாமல் போனதற்கு இங்கே இன்று வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிகிறது இவ்வளவு தூரம் அந்த விழாவைக்கு அத்தனை நாள் அதை பாடுபட்டு செய்திருப்பார் என்பது எனக்கு இதை வந்து பார்த்து கொண்டுதான் தெரிகிறது. எனக்கு நிறைய அரசியலாம் இருக்கும் போதெல்லாம் நிறைய தோன்றியது, என்னென்னலாம் தோன்றியது. இந்த குழந்தை செல்வங்களுடைய இந்த கலை நிகழ்வுகள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் சொல்லியிருந்தார், கலைஞர்களுக்கு கிடைக்கிற அந்த இடத்திலேயே கிடைக்கிற ஒரு வாழ்த்து கையெழுத்தல் நிச்சயமான உண்மை. அந்த எல்லை தாண்டிய ஒரு உணர்வு தான் அந்த கையெழுத்தல் சொல்றது. அந்த மேடையில் இருப்பவர் யாருன்னு தெரியாது, அந்த நிகழ்வை யார் ஏற்படுத்தியது தெரியாது, அந்த யார் சொல்லிக் கொடுத்தது எங்களுக்கு தெரியாது. அந்த நிகழ்வு முடிந்த உடனேயுமே எங்களுக்கு இயற்கையான அந்த கையெழுத்தல் கிடைக்கிறதா எங்களுடைய அந்த முன்னுக்கு இருக்கிற கலைஞர்களுடைய திறமைதான் எங்களுடைய கையெழுத்தலாக என்று அது சற்று குறைந்திருக்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் உண்மைதான் சார். நிறைய அப்படி சொல்லலாம். அது இருக்கும்போது இந்த கலைக்காக இவ்வளவு பெரிய ஒரு இந்த எங்களுடைய யாழ்ப்பாண மக்கள் இந்த கலையை வாழ வைக்கணும், வாழ்க்கணும், அதை விட அவர்கள் வாழும் பொழுது வாழ்க்கணும் என்று சில இப்படியான ஆச்சரியங்கள் இப்படியான இடங்களில் நடக்கும் பொழுது மிக ஒரு இதே போன்று எனக்கு சந்தோஷம் இருந்தால் சொல்லும்போது வாழும் பொழுது பார்க்க வேண்டும். நிச்சயமாக அவர்களுக்கு வயது வந்திருக்கிறோம், அவர்கள் முடியாதவர்கள் அவருக்கு எந்த விருது கொடுத்தும் எந்த ஒரு அங்கீகாரம் கொடுக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது.
நான் கூட சமீபத்தில் ஒரு பெரிய அளவில் பேசியிருக்கேன். எங்களுடைய யூனிவர்சிட்டியில் வந்து உங்களுடைய பிரச்சார கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு இருந்து வருகின்றார் யூனிவர்சிட்டியில். அந்த விருது வாங்கிய போது அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சம் வயது தெரியும். 80 லட்சம் வயது. அவரை அந்த காலத்தில் அவர்கள் அந்த விருதை வழங்கியிருந்தார்கள். ஆனால் அவருக்கு 40-50 வயதுகளில் அதை வாங்கியிருந்தார். இந்த விருதுக்கும் ஒரு வேலை அந்த வயதில் அந்த விருதை எனக்கு வழங்கி என்ற பயன் அது எங்க போடுவது? இன்று எனக்கு சந்ததி ஆச்சாரம் கொடுத்த விருதை சொல்லி நான் இன்னைக்கு மாணவர்கள் சந்ததி ஆச்சாரம் கொடுத்த விருதை என்று சொல்லி ஒரு பத்திரிகையில் போடும்போது எவ்வளவு பெருமையாக இருக்கிறது. ஆனால் அவருடைய இறுதி மரணச்சாலையெல்லாம் அவருடைய பேரை போடுவதற்கு பயனடைகிறது. நான் வருத்தத்தோடு இதை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். அது ஏன் சொல்றேன் என்னன்னா, இந்த முருகப்பெருமான் நான் முருகப்பெருமான் எனக்கு நான் நினைக்கிறேன் முருகப்பெருமானிடம் வந்து முதல்வர் பெரிய ஒரு கௌரவம் எனக்கு இந்த சந்ததி ஆச்சாரத்தில் எங்களுடைய மோகன் ஐயா அவர்கள் இவ்வளவு பிரமாண்டமாக ஏற்பாடு செய்திருந்தார். அது எனக்கு மற்றொரு வளர்ச்சி என்பதற்காக எனக்கு அந்த இருக்கும்போது எனக்கும் எனக்கு ஏதோ விதமான எமோஷனலாகி எனக்கு அது ஏன் அப்படி நடந்தது. எனக்கு பல விதங்கள் ஞாபகம் இருந்தது. என்னுடைய அப்பா இல்லை, அம்மாவுக்கு புரியல, இந்த மாதிரி எல்லாம் எனக்கு வந்து எல்லாம் பார்த்து அவர்கள் சந்தோஷப்படுத்தார். அதுக்கு காரணம் முத்துசாமி அவர்கள் வந்து அந்த விழாவுடைய அந்த ஏற்பாடு, அந்த ஏற்பாடு தான் அந்த ஒரு எமோஷனலாக அதை நினைக்கி கொண்டு போனாரு. இங்க வந்துட்டு என்னை வாழ்க்கையில் என்னுடைய ரசிகர்கள் எவ்வளவு பேர் இங்கே வந்திருக்கார்கள். அவர்கள் எவ்வளவு பேர் பாடியிருந்தாலும் இந்த இடத்துல வந்து இந்த 2-3 மணி நேரம் மாணவர்களை சிறப்பிப்பதற்காக போக வேண்டும் என்ற ஒரு நிலையில் நான் இந்த இடத்தில் நான் இருக்கிறேன். அந்த தூரத்துக்கு அவர் இந்த இசையில வச்சிருந்த பற்று தான் இந்த தூரத்துக்கு அவர் வந்திருக்கிறார். அதே போன்று மாத வயதிலே இந்த வாழ்வதற்கு மிக 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 நன்றி. எனக்கு சமீபத்தில் எனக்கு கிடைத்த எவ்வளவோ பாராட்டுகள் வாழ்த்துக்கள் எல்லாமே எனக்கு மேலும் மேலோங்கி இன்னொரு பணியை எனக்கு கொண்டு செல்கிறது. நீ என்ன கற்றுக்கொள்ளும், நீ என்ன கற்றுக்கொள்ளும், இதை நான் ஒவ்வொரு கௌரவங்களும் கிடைத்த போதும் நான் ஏதாவது செய்ய வேண்டும், நான் ஏதாவது செய்ய வேண்டும். இன்னும் கௌரவம் நிறைவேறதாக இல்லை. எனக்கு கிடைத்த கௌரவத்தை நான் கடைசி வரைக்கும் நான் பாதுகாக்க வேண்டும். இந்த சந்ததி ஆசிரமம் எனக்கு வழங்கிய விருது, அதே போன்று சமீபத்தில் டான்ஸ் தொலைக்காட்சியில் வழங்கிய விருது, அதே போன்று அமெரிக்காவில் விருது, இந்தியாவில் எனக்கு என்னுடைய ஆகியத்து வளம் கிடைத்த விருது, காட்சியாளர் கிடைத்த விருது, எனக்கு எல்லாமே இந்த இடத்துல எனக்கு நினைவுபடுத்தி ஒரு 2 மணி நேரம் நான் எல்லாத்தையும் மறந்து இந்த இடத்தில் வந்து உட்கார்ந்து அத்தனை பேருக்கும் இந்த ஆச்சரியம் எங்களுடைய மோகன் சாமி அவர்களுக்கு என்னுடைய சிறந்தாக்கிய வார்த்தைகளை நான் இந்த இடத்திலே நான் கைகூப்பி வழங்கி நான் அவர்கள் சொல்கிறேன். இந்த மாதத்துக்காக இவ்வளவு கூட உழைத்த அத்துணை பெரியவர்களுக்கும் மற்றும் இவ்வளவு நேரமும் இங்கே வந்து பொறுமை காத்து இந்த விழாவை இந்த குழந்தைகள் எல்லாம் வந்து இருந்து இந்த இடத்துல பார்த்து கொண்டிருப்பது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம்.
அத்தனை பேருக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கோங்க. இதை விட நான் வேறு யாருக்காவது நான் சொல்லி தவறை இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளவும். நன்றி, வணக்கம்.